ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. தத்வவித்து மகாபாஹோ குணகர்ம விபாகயோः குணாகுணேஷு வர்த்தந்தே இதி மத்வா ந சஜ்ஜதே. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சென்ற ஸ்லோகத்தில் அகங்கார விமூடாத்மா, அதாவது தன்னை உடல் மனமாக கருதி கொள்கின்ற அறிவிலி, அவன் என்ன செய்வானா, நான் தான் செயல் புரிந்தேன் எல்லாத்தையும் நினைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தூனா என்ன, அதற்கு மாறாக இங்க அறிவாளி எப்படி நடந்து கொள்றாங்க, தத்துவவித்துன்னு சொன்னா அறிவாளி. அர்ஜுனனை பகவான் அழைக்கிறார், ஹே மகாபாஹோ, ஓ பெருந்தோளுடையாய். குரு எப்பொழுதுமே சிஷ்யரை நன்றாக உற்சாகப்படுத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பகவான் இங்கு அர்ஜுனனுடைய ஸ்வபாவம் என்ன என்பதை அவனுக்கு மீண்டும் நன்றாக நினைவுபடுத்தும் பொருட்டு இந்த இடத்துல இந்த க்ஷத்ரியன் இல்லையா, அவன் நன்றாக அவனுடைய கடமையை செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஹே மகாபாஹோ, ஓ பெருந்தோளுடையாய், ஆனால் தத்துவவித்துனா தத்துவத்தை அறிந்தவன். எந்த தத்துவத்தை அறிந்தவன்? குண கர்ம விபாகயோகோ, குணங்கள் கர்மங்கள் இவற்றின் பாகுபாடுகளை பற்றிய தத்துவவித்து, அதன் தன்மையை உள்ளவாறு அறிந்தவன். 3 விதமான குணங்கள், அந்த குணங்களுக்கு என்ன விதமான செயல்கள் அப்படிங்கிறதுல பற்றி விரிவாக பகவான் 14வது அத்தியாயத்துல நமக்கு உபதேசம் செய்வார். குணத்ரய விபாக யோகம் அங்கு படிப்போம். இப்ப சத்வகுணத்தின் செயல்பாடுகள் எப்படி இருக்கும், ரஜோகுணத்தின் செயல்பாடுகள் எப்படி இருக்கும், தமோ குணத்தின் செயல்பாடுகள் எப்படி இருக்கும், எல்லாம் அங்கு கூறப்படும். குண கர்ம விபாகம் அப்படின்னு சொன்னா செயல்கள், குணங்கள், குணங்களின் செயல்கள், அதனுடைய பாகுபாட்டை நன்கு அறிந்தவன் அவனுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கும் அப்படின்னு பகவான் சொல்கிறார். குணாஹா குணேஷு வர்த்தந்தே அப்படின்னா என்ன அர்த்தம்? குணங்கள் குணங்களில் பொருந்துகின்றன, செல்கின்றன. அப்படின்னா இந்த இடத்துல பிரகிருத்தின்னு சொல்றோம் இல்லையா, மாயை என்பது ஐம்பூத வடிவமாக இருக்கிறது. ஆகாயம், அப்புறம் காற்று, நெருப்பு, நீர், நிலம், இந்த ஐம்பூத விகாரம்னு சொல்றோம் இல்லையா, இந்த ஐம்பூத வடிவானது பிரகிருதி. இந்த 5 பூதங்களிலும் சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம் ஆகிய 3 குணங்களும் வியாபித்திருக்கின்றன. அதெல்லாம் நிறைய பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன்ல சேர்ந்துதான் இந்த பிரபஞ்சம் வெளிப்பட்டிருக்கிறது. ஆக எல்லாத்திலையுமே இந்த 3 குணங்கள் இருக்கின்றன. நம்முடைய உடம்பே இந்த உடம்பு, மனசு, பொறிகள் என்ன சொன்னால் நம்மிடம் இருக்கிற எல்லா ஃபேக்கல்ட்டியுமே ஐம்பூதங்களால் ஆனவை, 3 குணங்களால் ஆனவை. இந்த கலவை இருக்கிறது. ஆக அதனால குணாகா குணேஷு வர்த்தந்தே. இங்கு குணாகான குணங்கள் மட்டுமல்ல, குணங்களின் விளைவான என்னது, நம்முடைய உடம்பு, மனசு, பொறிகள், அந்த குணங்கள் குணேஷு அப்படின்னா அதற்குரிய புலனின்ப பொருட்களில் வர்த்தந்தே ஈடுபடுகின்றன. ரொம்ப அழகா பூஜ்ய ஸ்ரீ சுவாமி பரமார்த்தானந்த சுவாமிஜி அவர்கள் சொல்வார்கள், மேட்டர் அண்ட் மேட்டர் இன்டராக்ட்ஸ், இட் டசன்ட் மேட்டர். எது ஜடப்பொருள், எது உணர்வு அப்படிங்கிறத பிரிச்சு அறியறோம் இல்லையா. இப்போ கடைசியில இந்த செயல் நிகழ்ந்தது, அந்த செயல் நிகழ்ந்ததுன்னு நம்ம சொன்னா கூட கடைசியில உடம்பு ஜடம், சாஸ்திரப்படி மனம் ஜடம், பொறிகள் ஜடம், உள்ள அந்த சைத்தன்ய தத்துவம் இயங்காமல் இது எல்லாமே ஜடம் தானே. ஆக ஜடப்பொருள். அதனால இங்க இவன் என்ன புரிஞ்சுக்கிறான் அப்படின்னா, அந்த தத்துவவித்து குணங்கள் கர்மங்கள் இவற்றின் பாகுபாடுகளை நன்கு அறிந்தவன் செயல்கள் அவன் மூலமாக நிகழ்கின்றன, இந்த உடல் மன கூட்டமைப்பு மூலமாக செயல்கள் நிகழ்கின்றன என்பதை புரிந்து கொள்கிறான். குணாகா குணேஷு வர்த்தந்தே, இந்த உடல் மனம் பொறிகள் இவையெல்லாம் அவற்றுக்குரிய விஷயங்களில் பொருந்துகின்றன அப்படிங்கிறத உணர்ந்து, இதி மத்துவா ந சஜ்ஜதே, சஜ்ஜத்தேனா ஒட்டி கொள்றது, ந சஜ்ஜத்தேனா அவன் ஒட்டி கொள்வதில்லை, அதோட தன்னை அவன் ஐடென்டிஃபை செஞ்சுக்கிறது இல்லை அப்படின்னு அர்த்தம். ஒரு ஆசிரமத்துல ஒரு சுவாமிஜி ரொம்ப காலம் பணியாற்றி கொண்டிருந்தார். பிறகு அவர் வேற ஒரு ஆசிரமத்துக்கு அந்த மடத்துல அவரை டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. அப்போ ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி நடக்கிறது. அப்ப எல்லாரும் அந்த சுவாமிஜியை பற்றி ரொம்ப புகழ்ந்து சொல்றாங்க. அவருடைய பீரியட்ல தான் இந்த கட்டடம் கட்டினோம், அந்த கட்டடம் கட்டினோம் எல்லாம் சொல்லும்போது அந்த சுவாமிஜி கடைசியா எழுந்து சொன்னாராம், நான் இங்கு இருந்த பொழுது இந்த செயல்கள் நிகழ்ந்தன. அதுதான் ஒரு தெளிவான ஒரு விஷயமா இருக்கும் இல்லையா. நாம இங்க இருக்கும் பொழுது இந்த செயல்கள் நம் மூலமாக நிகழ்கின்றன. அவ்வளவுதான். நான் செஞ்சேன் அப்படிங்கிறதுக்கும் செயல்கள் நம் மூலமாக நிகழ்கின்றன அப்படின்னு சொல்றதுக்கும் எவ்வளவோ வித்தியாசம் இருக்கு இல்லையா. எத்தனையோ கண்ணுக்கு தெரியாத அம்சங்கள் இருக்குல்ல. ஒரு செயல் நிகழும் போது நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்றதுல என்ன இருக்கு அப்ப நான் அப்படின்னு நம்ம இந்த குறுகிய உடல் மன கூட்டமைப்பை நான் அப்படின்னு நினைச்சிட்டோம்னா அதனால எவ்வளவு துன்பங்கள், எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு கஷ்டங்களை நம்ம சமாளிக்க வேண்டியிருக்கும்.
அதுதான் அறியாமை. அதனால நம்ம வாழ்க்கையில மேலும் மேலும் துன்பத்தில் தான் ஆழ்வோம். ஆனா நான் என்பதை உணர்வு என்று புரிந்து கொண்டு, ஆனா இந்த இந்த விவகாரத்துல டிரான்சாக்ஷன்ல நான் நான் என்று சொல்லக்கூடிய இந்த உடல் மன கூட்டமைப்பிற்கு இது இயங்குகிறது. அது அதனுடைய விஷயங்கள்ல தர்மமாக இயங்குகிறது என்பதை புரிந்து கொண்டு, இதி மத்துவா என்று புரிந்து கொண்டு ந சஜ்ஜதே, அவற்றுடன் தன்னை அவன் இணைத்துக் கொள்வதில்லை. தன் மூலமாக செயல்கள் நிகழ்கின்றன, இந்த உடல் மன கூட்டமைப்பு மூலமாக செயல்கள் நிகழ்கின்றன என்பதை அவன் புரிந்து கொண்டிருக்கிறான். இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு லேயர் தானே இருக்கு, ஒரு மனசால தானே இதை பிரிச்சு தெரிஞ்சுக்கிறோம். சுவாமிஜி சொல்வார், இது ரொம்ப ஒரு ஃபைன் சர்ஜரி மாதிரி. ஏன்னா வெளியில தனித்தனியா பிரிச்சு காட்ட முடியாது. இதெல்லாம் நம்முடைய புரிதலில், நம்மளோட மனசுல நம்ம இந்த மனசு இந்த மனதை வைத்துதான், இந்த புத்தியை வைத்துதான் இந்த விஷயத்தை நாம் புரிந்து கொள்கிறோம். எதனோட நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கணும், இதை எப்படி புரிந்து கொள்றது எப்படிங்கிறதெல்லாம் விஷயமே இருக்கிறது. ஆக அறிவாளி செயல்கள் நிகழ்கின்றன என்பதை புரிந்து கொள்வது. நான் செயல் புரிகிறேன் என்றவன் சொல்வதில்லை, செயல்களில் ஒட்டி கொள்வதில்லை, செயல்களிலோ குணங்களிலோ அவன் ஒட்டி கொள்வதில்லை, பற்று வைப்பதில்லை. தன்னை குணங்களை கடந்த கர்மங்களை கடந்த மெய்ப்பொருளாகவே அவன் உணர்ந்திருக்கிறான் என்பது கருத்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் தத் சத். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.